வணக்கம் வியூவர்ஸ். இந்தியாவுல இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். லேக் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ், மனித எலும்புகளால் நிரப்பப்பட்ட மர்ம ஏரி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கமோலி என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 16,500 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த மர்ம ஏரி. இது இமயமலையில் மனிதர்கள் பெரிதும் வசிக்காத இடத்தில் அமைந்திருக்கிறது. உடலை உறைய வைக்கும் இந்த ஏரிய பற்றின ஒரு தகவல் என்னன்னா, இதில் இதுவரை மொத்தம் 600 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல மனித உடல்களும் எலும்புக்கூடுகளும் அதை பற்றின மர்மங்களும் இந்த ஏரியிலேயே உறைந்து கிடக்கிறது. மாப்லினாங் வில்லேஜ். மேகாலயாவில் உள்ள செராபுஞ்சி என்ற இடத்தில் இந்த மாப்லினாங் கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த கிராமத்தை காட்ஸ் ஓன் கார்டன், அதாவது கடவுளின் தோட்டம் என்றும் அழைக்கின்றனர். இது ஏசியாஸ் கிளீனஸ்ட் வில்லேஜ், அதாவது ஏசியாவிலேயே மிகவும் தூய்மையான கிராமம் என்று சர்வதேச இயற்கை மற்றும் சுற்றுலாத்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கல்வி அறிவு பெற்று ரொம்ப ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. இந்த மாதிரியே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊரும் ஆயிட்டா எப்படி இருக்கும்? லிட்ரஸி ரேட்ல 100% இடம் பிடிச்சிருக்க இந்த கிராமத்துல இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ், லிவிங் ரூட்ஸ் பிரிட்ஜ், அதாவது உயிரோட இருக்க வேர்களால் ஆன பாலம், பேலன்சிங் ராக் எனப்படும் சமநிலை இல்லாம இருக்கும் ஒரு பெரிய பாறை என பல சிறப்புகள் இந்த கிராமத்துக்கு இருக்குங்க. மேக்னெட்டிக் ஹில். மேக்னெட்டிக் ஹில் எனப்படும் காந்த சக்தி உடைய மலை குன்று. இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. லே லடாக்ல கடல் மட்டத்துல இருந்து 11,000 அடி உயரத்துல தான் இந்த மேக்னெட்டிக் ஹில் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இக்னிஷன் ஆஃப் ஆன ஒரு காரை, அதாவது சும்மா நிக்கிற ஒரு காரை இதோட மேக்னெட்டிக் பவரால தன் பக்கம் இழுக்கக்கூடிய காந்த சக்தியை வச்சிருக்குங்க. செம்ம த்ரில்லிங்கான விஷயம் இல்ல? ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது நார்மலா மலைப்பகுதியில் புவியீர்ப்பு சக்தியால ஏற்படுற ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், அதாவது கண்களை ஏமாத்துற ஒரு மாயமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோங்க, இது உண்மையா இருந்தா அந்த மலை கிட்ட போய் கார்ல டீசல் காலி ஆயிடுச்சுன்னா நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நௌகாலிகை ஃபால்ஸ். மேகாலயால இருக்க இந்த ஃபால்ஸ் தான் இந்தியாவிலேயே மிகவும் உயரமானது, மிகவும் ஆபத்தானது. இதோட ஹைட் 1115 ஃபீட்டுங்க. செராபுஞ்சுக்கு அருகில இருக்க இந்த நௌகாலிகை வாட்டர் ஃபால்ஸ் இயற்கையான மழை நீரால உருவானதுங்க. இந்த ஃபால்ஸ்க்கு நௌகாலிகைன்னு பேர் வந்ததுக்கு காலிகை அப்படின்ற ஒரு பொண்ணு தான் காரணம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்குங்க. ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாததுனால அது இப்ப நமக்கு வேணாம். லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ். மகாராஷ்டிர மாநிலம் ஷோலாப்பூர் மாவட்டத்தில் இருக்க ஷேக்பல் என்ற கிராமத்தை தான் லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் சொல்றாங்க. இந்த கிராமம் பூரா இங்க இருக்கிற மனுஷங்களோட சேர்த்து நிறைய பாம்பு இருக்குங்க. இந்த பாம்புங்களை அவங்க கடவுளா வழிபடுறாங்க. இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்லயும் பாம்புங்க தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டு சீலிங்ல, அதாவது மேற்கூரையில இடம் ஒதுக்கி இருக்காங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துல இருக்கவங்கள இதுவரைக்கும் இந்த பாம்புங்க கொத்தினதா ஒரு ரிப்போர்ட் கூட இல்லைங்க. ட்வின் டவுன், இரட்டையர்கள் மட்டுமே வாழும் நகரம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்க கோடினி என்ற சிறிய நகரம் தான் ட்வின் டவுன் எனப்படும் இரட்டையர்கள் மட்டுமே வாழும் நகரம். இது உலகத்துல இருக்கிற பல விஞ்ஞானிகளை பிரமிக்க வச்ச நகரங்க. இங்க மொத்தம் 2000 ஜனத்தொகை இருக்குங்க. இதுல 350 ஐடென்டிபிக்கல் ட்வின்ஸ் எனப்படும் இரட்டையர்கள் இருக்காங்க. த மோட்டார் சைக்கிள் காட். உலகத்துல எந்த இடத்துலயாவது பூக்களையும் மது பாட்டில்களையும் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு படைச்சதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு இடம் நம்ம இந்தியாவிலே இருக்குங்க. ராஜஸ்தான் மாநிலம் பண்டாய் நகரத்தில் இருக்கிறது தான் புல்லட் பாபா கோவில். ஓம் சிங் ராத்தோர் அப்படின்ற ஒருத்தர் ஃபுல் போதையில ரோட்ல கன்ஃபியூஸ் ஆகி அவரோட புல்லட்ட மரத்துல விட்டதுனால
செத்து போயிட்டாருங்க. போலீஸ்காரங்க ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து அந்த புல்லட்டை எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த புல்லட் திரும்பவும் ஆக்சிடென்ட் ஸ்பாட்லயே கிடந்தது. திரும்பவும் போலீஸ்காரங்க அந்த புல்லட்ல இருந்த பெட்ரோல் டேங்கை எம்டி பண்ணிட்டு ஒரு பெரிய சங்கிலி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு மரத்துல அந்த புல்லட்டை கட்டிட்டாங்க. மறுநாள் திரும்பவும் புல்லட் ஸ்பாட்டுக்கு போயிடுச்சுங்க. விடுவாங்களா நம்ம ஆளுங்க? புல்லட்டை பர்மனண்டா அந்த ஸ்பாட்லயே நிக்க வச்சு கோவிலாக்கிட்டாங்க. இதுதான் புல்லட் பாபா கோவிலோட அதிர்ச்சி தரக்கூடிய வரலாறு. வில்லேஜ் வித்தவுட் டோர்ஸ், வீடுகளில் கதவுகள் இல்லாத ஒரு கிராமம். ஆமாங்க, மகாராஷ்டிரா மாநிலத்துல ஷானி சிக்னாப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல எந்த வீட்லயும் கதவே கிடையாது. இந்த கிராமத்துல இருக்கிற ஷானி கோவில் ரொம்பவே பிரபலமானது. இந்த கிராமத்து மக்களுக்கு இங்க இருக்கிறதா நம்பப்படுற ஷானி தேவ் கடவுள் மேல நம்பிக்கை ரொம்பவே அதிகம் என்றதுனாலயும் அவங்கள பாதுகாக்க ஷானி தேவ் கடவுள் இருக்கிறாருன்றதுனாலயும் இங்க யார் வீட்லயும் கதவு இல்லைங்க. யூகோ பேங்க் இந்த கிராமத்துல பிரான்ச் ஆரம்பிச்ச போது லாக்கர்லெஸ் பிரான்ச்சா தான் ஆரம்பிச்சாங்க. இப்பவும் லாக்கர்லெஸ் பிரான்ச்சா தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறது எவ்வளவு பெருமையா இருக்குல்ல. இதுக்காகவே ஷானி தேவ் கடவுளுக்கு தமிழ் மோஜோ சேனல் மூலமா ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டீ எஸ்டேட், உலகின் மிகப்பெரிய டீ எஸ்டேட் தமிழ்நாட்டில் இருக்க கொலுக்குமலை என்ற பகுதியில இருக்குங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் அமைந்திருக்கு. கடைசியா நாம பார்க்க போறது டெம்பிள் ஆஃப் ராட்ஸ் எனப்படும் எலி கோயில். இத பத்தின டீடைலான ஒரு வீடியோ தொகுப்பை டெம்பிள் ரகசிய சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட்டதுனால அதுல நீங்க எலி கோவிலோட எல்லா விதமான டீடைல்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ரெண்டும் பண்றதுக்கு முன்னாடி சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.